ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம தளபதி சிஎம் ஆகிட்டாரு. நான் வந்து ஒரு டை ஹார்ட் விஜய் ஃபேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்ன மாதிரியே விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பட் வந்துட்டு நான் இந்த வீடியோ வந்துட்டு டிவிக்கு ஹேட்டர்ஸ்க்காக தான் போடுறேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு பாலிடிக்ஸ்க்கு வர முடியாதுன்னாங்க, கூட்டம்லாம் ஓட்டாக மாறுமான்னாங்க, என்னென்ன பேச முடியுமோ எல்லாமே பேசிட்டாங்க. பட் இப்போ வந்து விஜய் வந்து ஜெயிச்சிட்டாரு, சிஎம் ஆகிட்டாரு. பட் இப்போ வந்து பேசுறதுக்கு காரணமே இல்லாமல் திடீர்னு அவரோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிவிகே சப்போர்ட்டர்ஸாக இருக்க ஒரே காரணத்துக்காக நம்ம வந்துட்டு அந்த வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை வந்து நார்மலைஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இது எப்படின்னு எனக்கு புரியல. லைக் வந்துட்டு ஒரு கொள்கையை, ஒரு கட்சியை நம்ம ஆதரிக்கிறோம் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணுற எல்லாத்தையும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம், நார்மலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அதுதான் கிடையாது. ஈவன் தஃப் இது வந்துட்டு அவரோட ப்ரைவசி, லைக் பர்சனல் லைஃப். இந்த பர்சனல் லைஃப்பால் அவரோட கட்சிக்கோ அவரோட கொள்கைக்கோ ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை பற்றி பேசலாம். பட் இப்போ வந்துட்டு அது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் கூட ஆகலை. அதுக்குள்ளே அதை ஹைப் பண்ணுறது நீங்கள் தான். நாங்கள் நார்மலைஸ் பண்ணல, நீங்கள் தான் அதை ஹைப் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரோட பர்சனல் லைஃப்பை எதுக்கு பாலிடிக்ஸ்குள்ளே கொண்டு வரணும்? ஃபஸ்ட்டு அதை கொண்டு வந்ததும் இல்லாமல் டிவிகே சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இதை வந்து நார்மலைஸ் பண்ணுறோம் அப்படின்றீங்க. அஸ் அ கேர்ளாக நான் வந்து இதை என்றைக்குமே நார்மலைஸ் பண்ண மாட்டேன். ஈவன் தான் நான் இது வந்துட்டு அவர் வாயால் வந்துட்டு இது வந்து பொய் அப்படின்னு சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அப்படி இல்லை, இது உண்மை தான், அது வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னா கூட அதுக்கும் பாலிடிக்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதை நினச்சி டிவிக்கு ஓட்டு போட்டதுக்காக நான் வந்து வருத்தப்பட போகிறதும் கிடையாது. நான் அவரோட கொள்கைக்காகவும் அவர் மேலே இருக்கிற நம்பிக்கைக்காகவும் அவர் மக்களுக்கு நல்லதை செய்வாருன்னு நம்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். இந்த மாதிரி தான் எல்லாருமே ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்காக வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்லாம் கொண்டு வந்துட்டு விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு அதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை வந்துட்டு ஹைப் பண்ணாதீங்க. நீங்கள் தான் வந்துட்டு தமிழ்நாட்டை வந்து அவருக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு அப்படி இப்படிலாம் பேசி, தமிழ்நாடுங்கிறது நம்ம தானே, நீங்களும் அதில் தானே இருக்கீங்க, நீங்கள் உங்களையும் தானே அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கீங்க. நம்மலாம் த்ரிஷாவுக்கு கிஃப்டா? இல்லை இல்லை. அப்போ அந்த மாதிரி பேசாதீங்க. பேசி நீங்களே வந்துட்டு டீக்ரேட் பண்ணிக்காதீங்க. ஓகே, பை.